வாயில வச்சோம்னா கரைஞ்சு போற மக்கண்டி ஹல்வா ரெசிபி செய்யலாமா? இது செஞ்சு ரொம்ப நேரத்துக்கு இதே கன்சிஸ்டன்சில இருக்கும், கெட்டி ஆகாது. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு ரவை, 2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணி நல்லா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து இதை சைடில் வச்சுட்டு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் இல்லைனா கீ ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட ஆப்ஷனல் தான். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா முந்திரி பருப்பு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதே ஆயில்ல பார்த்தீங்கன்னா சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா கேரமலைஸ் ஆகி வர வரைக்கும், இந்த அளவுக்கு கேரமலைஸ் ஆகி வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா பால் ரவை, அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா பொறுமையாக தான் இதை செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ரவை இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கோ, அல்வாவும் பாருங்க நெய் விட்டு மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா வந்து கடாயில் ஒட்டாம வந்திருக்கும். இப்போ நட்ஸ் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான மக்கண்டி ஹல்வா ரெடி. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க.